லேப்டாப்போட மாடல் நம்பர் ஆஸ் யூஷுவல் நமக்கு நல்லா ரொம்ப அதிகமாக பார்க்குற போர்டு தான். லெனோவோ LAF971P. ஓகேங்களா. இப்போது ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ போர்டுக்கு இப்போ நான் சப்ளை கொடுத்துட்டேன். ஓகேங்களா. நார்மல் ஆம்பியர் தான். ஓகேவா. ஸோ நார்மல் ஆம்பியர் எனக்கு இது எடுத்துக்கிச்சு. இப்போ நான் போர்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்களா. ஓகே. ஸோ மதர் போர்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஆன் பண்ணிட்டேன். ஸோ லைட்டு வந்து க்ளோ ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. லைட்டு க்ளோ ஆகுது. ஸோ போர்டில் மோஸ்ட் ஆஃப் த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் ஆனால் என்னென்னா 275 மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா மதர் போர்டில் இருக்குது. ஸோ போர்டில் என்னென்ன வோல்டேஜஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இது வந்து 3.3 வோல்ட்டு LDO. ஓகேங்களா. 3.3 வோல்ட் LDO, 5 வோல்ட் 3.3 வோல்ட்டு காயில் அவுட்புட்டு, 5 வோல்ட் LDO, 5 வோல்ட்டு காயில் அவுட்புட்டு, 0.95 வோல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1.8 வோல்ட்டு. ஓகே 1.8 வோல்ட்டு. ஸோ ரேம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 1.2 வோல்ட்டு. அதோட VTT வோல்டேஜ் 1.59 வோல்ட்டு. அதே மாதிரி CPU கோரோட வோல்டேஜ் ஓகேங்களா 0.9 வோல்ட்டு. பட் ஆனால் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா வோல்டேஜ் எதுவும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதே மாதிரி இது நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா DC to DCயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எல்லா வோல்டேஜஸும் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு DC to DC வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. 5 வோல்ட்டு DC to DC எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த வோல்டேஜஸ் ஓகேங்களா 2.5 வோல்ட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா. போர்டில் இருக்கிற 0.8 வோல்ட்டு. போர்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ஜென்ரேட் ஆகுது. இதில் VCCயில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு U19 அப்படின்னு ஒரு ஐசி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த U19ல் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.19 வோல்ட் இது. ஓகேங்களா. அதாவது DC to DCயில் 0.97 வோல்ட்டு எனக்கு உள்ளே போகணும். இதோட கேட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அதிலேருந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 0.9 வோல்ட்டு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ப்ராசஸருக்கு போகணும். ஓகேங்களா. பட் ஆனால் இதில் கேட் வோல்டேஜும் இல்லை, இதோட அவுட்புட் வோல்டேஜும் எனக்கு இல்லை. ஓகேவா. சரி, இந்த கேட் வோல்டேஜ் ஏன் வரல அப்படின்னு நம்ம பேக் ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற இந்த டிரான்சிஸ்டர் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஆன் ஆகணும். ஓகேங்களா. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்டு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் வந்திருக்கும். ஏன்னா இந்த 3.3 வோல்ட்டு அந்த பக்கம் போனதால் இந்த பக்கம் கிரவுண்டு வந்துட்டுருக்கும். ஸோ எப்போ இந்த கிரவுண்டு எனக்கு கட் ஆகுதோ அப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு ஸோ 5 வோல்ட்டு இதுக்கு கிடச்சி எனக்கு இந்த இடத்துலேருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3.3 வோல்ட்டாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகணும். ஆக்சுவலாக இந்த கேட் வோல்டேஜ் எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைடில் இருக்கிற இங்கே இருக்க பாருங்க PR4 அப்படின்ற இந்த ஒரு ரெசிஸ்டரில் இங்கே இருக்கிற இந்த தேர்ட் பின்லேருந்து வரணும். இந்த தேர்ட் பின் எதோட கனெக்ஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. ஸோ ஐஓவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து 3வது பின்னு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது பின்னு தெரியும் உங்களுக்கு. எங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3வது பின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மட்டும் சரி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த போர்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் அடிச்சிருக்கேன். ஓகேவா. இந்த இடத்துல மட்டும் ட்ராக் அடிச்சிருக்கேன்.
ஸோ ட்ராக் அடிச்சிட்ட பிறகு இதோட டிஸ்ப்ளே கண்டிஷன்ஸை இப்போ பார்க்கலாம். போர்டுக்கு இப்போது சப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ போர்டு வந்து நார்மல் ஆம்பியர் எடுத்துக்கிச்சு. ஸோ நான் இங்கே ட்ரிகர் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ போர்டு ஆம்பியர் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, ஓகேவா, ஸோ போர்டு எனக்கு ப்ராப்பராக டிஸ்ப்ளே வந்துடுச்சு. ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.